வணக்கம். நீங்க எங்ககிட்ட கொடுத்த ஆவணங்களை நாம முழுசா அலசி ஆராய்ஞ்சிட்டோம். ஆசிய பங்குச் சந்தைகள் பத்தி குறிப்பா ஒரு டெக்னிக்கல் சிஸ்டம் எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்க போறோம். ஆமா, ஜப்பான் அப்புறம் தென் கொரியா ரெண்டு மார்க்கெட்லயும். இது வெறும் நம்பர்ஸோ சார்ட்ஸோ இல்ல. இது ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி. ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலைகள்ல சந்தையோட உண்மையான நகர்வை இந்த சிஸ்டம் எப்படி கண்டுபிடிச்சதுன்னு பார்க்க போறோம். சரி. ஒன்னு ஜெட் வேகத்துல போயிட்டு இருந்த ஒரு கேஸ், இன்னொன்னு ஒரு பெரிய சரிவுல இருந்து மீண்டு வந்த ஒரு த்ரில்லர் கதை. வாங்க இந்த ஆய்வுக்குள்ள இறங்கலாம். நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நாம இங்க பேச போறது எல்லாமே நீங்க கொடுத்த ஆவணங்கள்ல இருக்கிற பகுப்பாய்வை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இது ஒரு எஜுகேஷனல் உரையாடல். ஆமா, இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. நிச்சயமா. இத வச்சு எந்த முதலீட்டு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். ஒரு சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, இப்போ அந்த முதல் கேஸ்க்கு போலாமா? ஜப்பான்ல என்ன நடந்தது? சரி, இந்த டிடெக்டிவ் கதையோட முதல் அத்தியாயம். ஜப்பானிய பங்கு 10,500. உங்க குறிப்புகள்ல இத கேப் அப் கண்டினியூவேஷன் நாள்னு சொல்லியிருக்கு. ஆமா. சிம்பிளா சொல்லணும்னா, முதல் நாள் முடிஞ்ச விலையை விட அடுத்த நாள் ரொம்ப அதிகமான விலையில ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் நாள் முழுக்க அதே வேகத்தோட மேல போயிருக்கு. கரெக்ட். இது ஒரு ஸ்பிரிண்டர். ரேஸ் ஆரம்பிக்கும் போதே மத்தவங்கள விட 10 அடி முன்னாடி இருந்து ஓட ஆரம்பிக்கிற மாதிரி தானே? அதேதான், அதுதான் கேப் அப். ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அப்படி வேகமா ஓட ஆரம்பிச்சதும் கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன சரிவு வருது. ஓ. இத பாக்குற சாதாரண முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்க? ஐயோ, பங்கு விழ ஆரம்பிச்சிருச்சுன்னு பயந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, இயல்புதான். ஆனா உங்க ஆவணங்கள்ல இருக்கிற அவர் சிஸ்டம் இத வேற மாதிரி பாக்குது. அது சொல்லுது, இந்த சின்ன சரிவு ஒரு சோதனை. சோதனையா? என்ன மாதிரி சோதனை அது? அது ஒரு லிக்விடிட்டி தேடல்னு சொல்லலாம். பெரிய நிதி நிறுவனங்கள், அதாவது பிக் பிளேயர்ஸ், சந்தைய லேசா தட்டி பாக்குறாங்க. ஓகே, இந்த விலையில வாங்க ஆள் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்களா? எக்ஸாக்ட்லி. நீங்க தண்ணில குதிக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்ளோ ஆழம்னு காலை வச்சு பாப்பீங்கல்ல, அந்த மாதிரி. அந்த சிஸ்டம்ல குறிப்பிட்டிருந்த சப்போர்ட் லெவல்ல விலை டச் பண்ணிட்டு உடனே மேல திரும்புது. ஆமா, உடனே மேல திரும்புது. இது என்ன காட்டுதுன்னா, அந்த இடத்துல வாங்குறதுக்கு பெரிய ஆளுங்க தயாரா காத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஆரம்பகட்ட வலிமை போலியானதில்ல, உண்மையானதுன்னு இது உறுதிப்படுத்துது. ஓகே, அப்போ அந்த சின்ன சரிவு ஆக்சுவலா ஒரு பலவீனத்தோட அறிகுறி இல்ல. இல்லவே இல்ல. மாறா அந்த பங்கின் பலத்தை உறுதிப்படுத்தின ஒரு நிகழ்வு. இது ஒரு தெளிவான ஓபன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி தெரியுது. ஆனா ரெண்டாவது கதை அப்படி இல்லையே. ஆமா. தென் கொரியன் பங்கு 005930, அதாவது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ். அதோட கதை ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்கு. அது முற்றிலும் எதிர்மறையான ஒரு தொடக்கம். அது கேப் டவுன்ல ஆரம்பிக்குது. அதாவது முந்தின நாள் முடிஞ்ச விலையை விட ரொம்ப குறைவான விலையில. ஆமா. இத பார்த்தா யாருக்கு வேணும்னாலும் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பயம் வந்துரும். மார்க்கெட் இன்னைக்கு காலின்னு நினைச்சு கையில இருக்கிற பங்குகளை வித்துட்டு ஓடதன் தோணும். நிச்சயமா. காலையில எழுந்ததும் உங்க பேங்க் பேலன்ஸ்ல இருந்து ஒரு பெரிய தொகை காணாம போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு விதமான பீதி உருவாகி இருக்கும். அதேதான். அந்த பீதி தான் இங்க முக்கியமான கருவி. ட்ரேடிங்ல இது ஒரு ஷேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஷேக் அவுட். பழங்கள் உதிரணும்னு இல்ல, மரத்துல இருக்கிற சின்ன சின்ன பறவைகளெல்லாம் பயந்து பறந்து போகணும்னு. புரியுது. அந்த மாதிரி சின்ன முதலீட்டாளர்கள், அதாவது வீக் ஹேண்ட்ஸ், பயத்துல வித்துட்டு வெளியே போனதும் அந்த குறைஞ்ச விலையில ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ்னு சொல்லப்படுற பெரிய முதலீட்டாளர்கள் அமைதியா பங்குகளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வாவ். அப்போ அந்த காலை நேர சரிவு ஒரு திட்டமிட்ட பொறியா இருந்திருக்கு. இததான் ஹெட் ஃபேக்னு சொல்வாங்களா? ஒரு பக்கம் போற மாதிரி காட்டிட்டு திடீர்னு இன்னொரு பக்கம் திரும்புறது. அருமையா சொன்னீங்க. அது ஒரு கிளாசிக் ஹெட் ஃபேக். நாள் செல்ல செல்ல விலை மெதுவா மீண்டு வந்து ஆரம்பிச்ச விலையை விட ரொம்ப அதிகமான ஒரு இடத்துல முடியுது. காலையில பயந்து வித்தவங்கெல்லாம் சாயங்காலம் தலையில கை வச்சு உட்கார்ந்திருப்பாங்க. சந்தேகமே இல்ல. இங்கேயும் அந்த டெக்னிக்கல் சிஸ்டம் எந்த இடத்துல இருந்து விலை திரும்பும்னு அந்த சப்போர்ட் லெவல சரியா கணிச்சிருக்கு. இதுதான் அந்த கதையோட ட்விஸ்ட். அப்போ நம்ம கிட்ட ரெண்டு வெவ்வேறு கிரைம் சீன் இருக்கு. ஒன்னு ஜப்பான்ல ஒரு நேரடியான கேஸ். ஆமா. இன்னொன்னு கொரியாவுல ஒரு பயங்கர ட்விஸ்ட் உள்ள கேஸ். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இந்த பிவட் மற்றும் பயஸ் சிஸ்டம்ங்கிற டிடெக்டிவ் ரெண்டு கேஸையும் ஒரே மாதிரி கருவிகளை வச்சு சால்வ் பண்ணிருக்கு. அது என்ன கருவிகள்? நல்ல கேள்வி. இந்த டிடெக்டிவ் கிட்ட 4 முக்கியமான கருவிகள் இருக்கு. முதல் கருவி பிவட் மற்றும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நிலைகள். இத நீங்க ஒரு மேப் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். மேப்பா? அது சார்ட்ல இருக்கிற வெறும் கோடுகள் தானே? அது வெறும் கோடுகள் இல்ல, அதுதான் போர்க்களம். அதாவது விலைகள் அதிகமாக வினை புரியக்கூடிய இடங்கள். இந்த இடங்களுக்கு விலை வரும்போது ஒன்னு அது தடுக்கப்பட்டு திரும்பும், இல்லனா அதை உடைச்சுக்கிட்டு வேகமா போகும்.
ஓ, ஜாப்பனிய பங்குல விலை சரிஞ்சப்போ இந்த சப்போர்ட்டுங்கிற கோட்டை தான் அதை தடுத்து நிறுத்துச்சு. கொரிய பங்குல விலை அதல பாதாளத்துக்கு விழுந்தப்போ இதே சப்போர்ட் கோட்டை தான் அதுக்கு ஒரு ஸ்பிரிங் போர்டு மாதிரி செயல்பட்டு மேல தூக்கி விட்டுச்சு. அப்புறம் இந்த மேப்பு எங்க சண்டை நடக்கலான்னு முன்கூட்டியே ஒரு ஐடியா கொடுத்துருது. கரெக்ட். ஓகே, நம்ம டிடெக்டிவ் கிட்ட மேப் இருக்கு. ஆனா அந்த போர்க்களத்துல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு எப்படி தெரியும்? வாங்குறவங்களா இல்ல விக்கிறவங்களா? இதுக்கு ஏதாவது கருவி இருக்கா? அதுக்கு தான் ரெண்டாவது கருவி உதவுது, பயஸ் டேபிள். இது நீங்க ஒரு ஸ்பை கொடுக்கிற ரகசிய தகவல் மாதிரி நினைச்சுக்கலாம். அப்படியா? இது விலைய மட்டும் பார்க்காது, அந்த விலைக்கு பின்னால இருக்கிற உத்வேகத்தை, அதாவது மொமெண்டமையும் அளவிடும். உங்க ஆவணங்கள்ல பாருங்க, கொரிய பங்குல விலை கீழே விழுந்துட்டு இருந்தப்போ இந்த டேபிள் நியூட்ரல்னு காட்டிட்டே இருக்கு. ஆனா எப்போ விலை துண்ட ஆரம்பிக்குதோ உடனே அது புல்லிஷ், அதாவது காளை பாய்ச்சலுக்கு தயார்னு சிக்னல் மாத்துது. இது ஒரு கார் டேஷ்போர்ட் மாதிரி. சொல்லுங்க. ஸ்பீடோமீட்டர் வண்டியோட வேகத்தை காட்டும், ஆனா ஆர்பிஎம் மீட்டர் என்ஜினோட உண்மையான பவரை காட்டும். இந்த பயாஸ் டேபிள் அந்த என்ஜினோட பவரை காட்டுற மீட்டர். அருமையான உதாரணம். மேப் இருக்கு, ஸ்பை ரிப்போர்ட் இருக்கு. அடுத்து என்ன? அந்த திருப்பம் உண்மையானதுதான் எப்படி உறுதிப்படுத்துறது? ஏன்னா சில சமயம் மார்க்கெட் நம்மள ஏமாத்தலாம் இல்லையா? நிச்சயமா. அதுக்கு தான் மூணாவது மற்றும் ரொம்ப முக்கியமான கருவி, VYAP, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். VYIP. இத நீங்க அந்த தினசத்தோட சந்தையோட ஈர்ப்பு மையம்னு சொல்லலாம். ஒரு ராக்கெட் பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி மேல போனா எப்படி அது வெற்றிகரமா விண்வெளிக்கு போகுதோ, அதே மாதிரி ஒரு பங்கோட விலை இந்த VYIPக்கு மேல போச்சுன்னா அது உண்மையான வலிமையோட மேல போகுதுன்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. ஜப்பானிய பங்குல விலை நாள் முழுக்க VWAPக்கு மேலேயே இருந்துச்சு. அது ராக்கெட் சீரா போயிட்டு இருக்கிற மாதிரி. ஆனா கொரிய பங்குல அங்கதான் ட்விஸ்ட். ஆமா, அங்க விலை எப்போ அந்த VWAPய தாண்டி மேல போச்சோ அந்த நிமிஷம்தான் ராக்கெட் இன்ஜின் முழு பலத்தோட ஃபயர் ஆகி அந்த மீட்சி உண்மையானது போலியானது இல்லைன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம உறுதிப்படுத்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, நாலாவது கருவி என்ன? உங்க குறிப்புகள்ல ரிட்ரேஸ்மெண்ட் லாஜிக்னு ஒன்னு இருக்கு. கேட்கவே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. அது என்ன செய்யுது? இதுதான் அந்த டிடெக்டிவோட சிக்னேச்சர் மூவ். இது அந்த குற்றவாளியோட கையெழுத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓஹோ. அதாவது ரெண்டு பங்குகள்லயும் விலையோட நகர்வுகள் ரொம்ப ஒழுக்கமா கட்டுக்கோப்பா இருந்திருக்கு. ஒரு பெரிய கூட்டம் உணர்ச்சி வசப்பட்டு கத்துற மாதிரி இல்லாம ஒரு பயிற்சி எடுத்த ராணுவ வீரர்கள் அணிவகுத்து போற மாதிரி இருந்திருக்கு. புரியுது. இந்த மாதிரி ஒழுக்கமான நகர்வுகள், அதாவது விலை சரியும்போது கரெக்டா கணிக்கப்பட்ட சப்போர்ட்ல நின்னு திரும்புறது, மேல போகும்போது கணிக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் தயங்குறது, இது எல்லாமே பெரிய நிதி நிறுவனங்களோட அடையாளம். அவங்க உணர்ச்சி வசப்பட்டு வர்த்தகம் செய்ய மாட்டாங்க. ஒரு திட்டத்தோட கணக்கோட செய்வாங்க. கரெக்ட். இந்த சிஸ்டம் அந்த ஒழுக்கமான நடத்தைய, அதாவது ப்ரொஃபஷனல் மார்க்கெட் ஃப்ளோவை அடையாளம் காட்டுது. அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரே சிஸ்டம் ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலைகளையும் கையாண்டிருக்கு. ஒன்னு சீரான வளர்ச்சியை உறுதிப்படுத்தியிருக்கு, இன்னொன்னு குழப்பமான சரிவிலிருந்து ஒரு மீட்சியை அடையாளம் காட்டியிருக்கு. இந்த நிலைத்தன்மை தான் இந்த ஆய்வோட முக்கிய சிறப்பம்சமா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த நிலைத்தன்மை தான் முக்கியம். ஏன்னா இந்த சிஸ்டம் விலையோட போக்க மட்டும் கணிக்கல, அது சந்தையோட கட்டமைப்பா, அதாவது அதுக்குள்ள இருக்கிற சைக்காலஜிய புரிஞ்சுக்க முயற்சி செய்யுது. உங்க ஆவணங்கள்ல சொல்ற மாதிரி இது கிளாசிக்கல் கேப் தியரியோட ஒத்து போகுது. அதாவது வலுவா தொடங்குற பங்கு தொடர்ந்து வலுவா இருக்கிறதும், பலவீனமா தொடங்குற பங்கு ஒரு கட்டத்துல மீண்டு வர்றதும் சந்தையோட அடிப்படை விதிகள். அந்த விதிகளை இந்த சிஸ்டம் நடைமுறையில உறுதி செஞ்சிருக்கு. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஆனா நில்லுங்க, இது கேட்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கே. இந்த சிஸ்டம் ஒரு மந்திரக்கோள் மாதிரி எல்லாத்தையும் சரியா செஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. எந்த ஒரு சிஸ்டமும் 100% சரியா இருக்க முடியாதே. நல்ல கேள்வி. இந்த ஆய்வுல ஏதாவது பலவீனங்கள், அபாயங்கள் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கா? குறிப்பா அந்த கொரியா பங்குல காலையில நடந்த அந்த பெரிய சரிவுல இந்த சிஸ்டம் ஏதாவது குழப்பமான சிக்னல் கொடுத்துச்சா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த சிஸ்டமும் பெர்ஃபெக்ட் கிடையாது. இந்த ஆய்விலும் சில அபாயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல் விஷயம், கேப்புடன் தொடங்குற நாட்கள் இயல்பாகவே அதிக ஏற்ற இறக்கங்களை கொண்டிருக்கும். வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஆமா, அதாவது சந்தை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அந்த முதல் 1 மணி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நேரத்துல வர சிக்னல்கள் குழப்பமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி. ரெண்டாவதா,
கொரிய பங்குல அந்த மீட்சி ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் அந்த ஆரம்ப சரிவு ஏன் வந்ததுங்கிற பெரிய கேள்விக்கு இந்த சிஸ்டம் பதில் சொல்லல. அது ஒரு பரந்த சந்தை பலவீனத்தோட அறிகுறியா இல்ல அந்த ஒரு பங்குக்கு மட்டும் இருந்த பிரச்சனையா? அப்போ இந்த சிஸ்டம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுதே தவிர சில சமயம் ஏன் நடந்ததுன்னு சொல்றதில்ல. சரியா சொன்னீங்க. ஆக இந்த சிஸ்டம் ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கே தவிர ஒரு முழுமையான ஆட்டோமேட்டிக் பைலட் கிடையாது. கரெக்ட். இது ஒரு விளக்கமளிக்கும் கட்டமைப்பு, ஒரு மேப் மாதிரி. அது நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி என்னென்ன பாதைகள் தடைகள் இருக்குன்னு காட்டும். ஆனா எந்த பாதையில போகணும், எவ்ளோ வேகமா போகணுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். இது எதிர்காலத்தை சொல்ற ஜோஷியம் இல்ல, நிகழ்காலத்தை விளக்குற அறிவியல். பெர்ஃபெக்ட். அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததுல நீங்க கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையில ஒரு டெக்னிக்கல் சிஸ்டம் ஜப்பான் மற்றும் தென்கொரிய பங்குகள்ல எப்படி செயல்பட்டதுன்னு ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆமா. ஒன்னு தொடர்ச்சியான வலிமையையும் இன்னொன்னு சரிவிலிருந்து மீண்டெழுந்ததையும் இந்த சிஸ்டம் எப்படி விவரிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிவட் பயாஸ் டேபிள், VWAP போன்ற கருவிகள் தனித்தனியா இல்லாம எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. திரும்பவும் சொல்றேன், நம்மளோட நோக்கம் இந்த சிஸ்டம கத்துக்கிறது தான். இது ஒரு தியரிட்டிக்கல் அனாலிசிஸ். எந்த ஒரு நிதி முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு லைசென்ஸ் பெற்ற நிதி ஆலோசகர்கிட்ட பேசுறது ரொம்ப அவசியம். இறுதியா உங்களுக்கா ஒரு சிந்தனை. இந்த ஆய்வு என்ன காட்டுதுன்னா, ஒரு சிஸ்டம் எப்படி பெரிய நிதி நிறுவனங்களோட தடயங்களையும் அவங்களோட ஒழுக்கமான வர்த்தகத்தையும் கண்டுபிடிக்க உதவுதுன்னு நாம பார்த்தோம். இன்ஸ்டிடியூஷனல் ஃபுட்பிரிண்ட்ஸ். ஆமா, இத மனசுல வச்சுக்கிட்டு இனிமே நீங்க எந்த ஒரு ஸ்டாக் சார்ட்டை பார்க்கும்போதும் சாதாரண சில்லறை முதலீட்டாளர்களோட சலசலப்புக்கும், அதாவது ரீட்டைல் நாய்ஸ், தொழில்முறை சந்தை ஓட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடியுமா? நல்ல கேள்வி. இது மாதிரி தெளிவான ஒழுக்கமான தொழில்நுட்ப நடத்தைகளை தேடுவது நீங்க சந்தைய பகுப்பாய்வு செய்யற முறைய மாற்றுமா? இத பத்தி நீங்க யோசிக்கலாம்.